அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தமிழ் வருடப்பிறப்பன்று காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு பொருளை பார்ப்பதன் மூலம் நம் வாழ்நாளில் முன்னேற்றமும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் செல்வமும் ஆரோக்கியமும் மென்மேலும் அதிகரிக்கும் உயரும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அந்த பொருட்களை பற்றியும் அந்த பொருட்களை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு நாள் தொடங்கும் போதே நல்ல முறையில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றியையும் அந்த நாள் முடிகிற வரைக்கும் நமக்கு சந்தோஷத்தையும் முன்னேற்றமாகவே இருக்கும். அதே போல் தான் தமிழ் வருடப்பிறப்பன்று அந்த மாதத்தின் முதல் நாள் தொடங்கும் போதே நம்ம செல்வத்தின் அடையாளமாக கருதக்கூடிய பொருட்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய பொருட்களும் வாழ்க்கையில் நல்ல நிம்மதியும் ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை கொண்டு நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு செல்வம், ஆரோக்கியம், நிம்மதி, முன்னேற்றம் தர வகையில் அமையும். அதனால தான் நம்முடைய பெரியவங்க தமிழ் வருடப்பிறப்பன்று கனி காணுதல் அப்படின்னு ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லியிருக்காங்க. அந்த கனி காணுதல் என்ற நிகழ்வு காலையில் எழுந்தவுடன் நம்ம பூஜைக்கு சென்று அந்த கனி காணுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணும். அதில் மங்கள பொருட்கள் நிறைய வச்சுருப்பாங்க. பழம், பூ, நகைகள், கண்ணாடி, மஞ்சள், இதுபோல் பல்வேறு விதமான செல்வத்தின் மறு உருவமாகவும் செல்வத்தின் அமைப்பு கொண்ட பொருட்களை தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாளன்றே நம்ம பார்ப்பது மூலம் வாழ்நாள் முழுவதும் செல்வமாகவும் ஆரோக்கியமாக நிலைத்திருக்க முடியும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் முதலில் பார்க்கக்கூடிய சில பொருட்கள் மூலம் நம்ம வாழ்க்கையில் அந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள், நன்மைகள் ஏற்படும். காலையில் எழுந்தவுடன் வெள்ளி பொருட்கள், அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி உருவம் படைத்த வெள்ளி நாணயங்கள் பார்ப்பதன் மூலம் நமக்கு செல்வத்தை அதிகமாக ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தங்கத்தை காட்டிலும் வெள்ளி பொருட்கள் தான் நேர்மறையான ஆற்றலையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் செல்வத்தையும் அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால் காலையில் எழுந்தவுடன் வெள்ளி ஆபரணங்களையோ அல்லது மகாலட்சுமி உருவம் படைத்த வெள்ளி நாணயங்களோ பார்ப்பது செல்வத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அதே போல தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் அன்று தங்க ஆபரணங்களையும் தங்க நாணயங்களையும் பார்ப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுது. அவ்வாறு பார்ப்பதனால் அந்த வருடம் முழுவதும் நாம் தங்கத்தை அதிகமாக சேர்க்கக்கூடிய யோகத்தையும் அமைப்பையும் அது தரும். மேலும் இந்த தமிழ் வருடப்பிறப்பன்று முதல் நாள் காலையில் எழுந்துடன் நீங்கள் தீபத்தை தரிசிப்பது மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. வளரும் குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தீபத்தை பார்ப்பதன் மூலம் வாழ்க்கையின் மென்மேலும் உயரக்கூடிய ஒரு அமைப்பையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இது அருள் புரியும். தீபம் என்பது இருளை விளக்கக்கூடியது, வெளிச்சத்தை அருளக்கூடியது, ஞானத்தின் அமைப்பாகவும் அறிவின் சுடராகவும் விளங்கக்கூடியது. படிக்கின்ற மாணவர்கள் கல்வியை நல்ல உயர வேண்டும், நல்ல உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தமிழ் வருடப்பிறப்பன்று காலையில் எழுந்தவுடன் தீபத்தை தரிசிப்பதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும், அறிவு அதிகரிக்கும். அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர்களும் காலையில் எழுந்தவுடன் இந்த தீபத்தை தரிசிப்பதன் மூலம் தொழிலில் நல்ல ஞானமும் அறிவும் கிடைத்து நல்ல உயர்வு ஏற்படும். இந்த தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் அன்று காலையில் எழுந்தவுடன் மலர்களை தரிசிப்பது மனதிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியும் ஏற்படும். நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க மலரை தரிசிக்கணும். மலரிலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல நறுமணம் அந்த வருடம் முழுவதும் நமக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக அமையும். அதுவும் நல்ல நறுமணம் கொண்ட மலர்களை காலையிலே நீங்கள் தரிசித்து அதோட நறுமணத்தை நல்லா நுகர்றீங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டே இருக்கும். மேலும் மலர்களில் மகாலட்சுமி வசிக்கக்கூடிய தாமரை மலரை நீங்கள் காலையில் பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. தமிழ் வருடப்பிறப்பு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் கடைக்கு போயிட்டு தாமரை மலரை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். காலையில் ஏஞ்சோடனே அதை பார்ப்பது போல ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா மிகவும் விசேஷமாகவும் கருதப்படுது. நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய உங்கள் மதத்துக்குரிய உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய படங்களை தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் அன்று காலையில் தரிசிப்பது மிகவும் மிகவும் விசேஷங்க. உங்களுடைய குலதெய்வம் படமாக இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் படமாக இருக்கலாம். நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்துக்குரிய உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அப்படின்னு நம்பக்கூடிய தெய்வங்களுடைய படங்களை தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் அன்று காலையில் எழுந்துடன் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா
அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கடவுள் மீது அதீத பக்தியும் நிலைத்திருக்கும். நீங்கள் எடுத்த காரியம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடிக்கக்கூடிய ஒரு உத்வேகம் உங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கும். இந்து சாஸ்திரத்தில் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த பொருட்களாக, மிகவும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் இந்த வலம்புரி சங்கு, இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ் வருடப்பிறப்பன்று காலையில் முதல் நாள் நீங்கள் எழுந்து அந்த வலம்புரி சங்கை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷங்க. வலம்புரி சங்கு என்பது மகாலட்சுமி கடாட்சத்தையும் மகாவிஷ்ணு அம்சத்தையும் சிவன் அம்சத்தையும் கொண்டது. மேலும் தெய்வீகமாக கருதப்படுது. காலையில் எழுந்த உடனே, அதுவும் தமிழ் வருடப்பிறப்பன்று முதல் நாளே நீங்கள் இந்த வலம்புரி சங்கை பார்க்குறீங்க, தரிசிக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலம் வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். இந்து சாஸ்திரத்தில் காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய பசுவுடன் இருக்கக்கூடிய கன்று, இதில் லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தி, மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா, மேலும் தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் என்று அனைத்து விதமான தெய்வங்களும் தேவர்களும் குடிக்கொண்டு இருப்பதாக ஐதீகம். காலையில் எழுந்தவுடன் உங்கள் வீட்டில் பசுமாடு அதுவும் கன்றுடன் இருக்குது அப்படின்னா அதை தரிசிச்சிங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் பசுவோ கன்றுவோ இல்லை அப்படின்னா காமதேவனுடைய சிலையோ அல்லது படமோ இருந்துச்சுன்னா காலையில் எழுந்துடன் அதை பாருங்கள். அட்லீஸ்ட் படம் கூட இல்லை அப்படின்னா உடனே மொபைலில் நீங்கள் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு காலையில் ஏஞ்சவுடன் காமதேவனுடைய உருவத்தில் நீங்கள் கண் விழிக்கிற மாதிரி திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களுடைய தேவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு பிளெஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுது. மேலும் சூரியனுடைய அம்சமாக 7 குதிரையை கருதுகிறாங்க. காலையில் எழுந்தவுடன் 7 குதிரையை நீங்கள் தரிசனம் செய்வது மிகவும் நல்லது. அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய 7 குதிரைகளை நீங்கள் தரிசிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுது. சுக்கிர பகவானின் வாகனமாகவும் இந்த குதிரையை சொல்கிறாங்க. அதுவும் வெள்ளை குதிரையை சுக்கிரனின் அம்சமாக கருதப்படுது. ஞாயிற்றுக்கிழமையில் 7 குதிரைகளும் அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய 7 குதிரைகளை தரிசிப்பது சூரிய பகவானின் ஆசீர்வாதத்தையும் சுக்கிர பகவானின் அருளையும் உங்களுக்கு அளிக்கும். அதனால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருளும் ஆசையும் நிறைவாக பெற்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. தலைமைத்துவம் பண்பு ரொம்ப அதிகரிக்கும். சுக்கிர பகவானுடைய அருளும் ஆசையும் கிடைக்கப்பட்டு நல்ல சுகபோக வாழ்க்கையும் அனைத்திலும் நல்ல வசதியாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். சில வீடுகளில் தேன் வச்சிருப்பாங்க. இந்த தேன் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். இந்த தேன் என்பது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது. தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் அன்று காலையில் எழுந்துடன் நீங்கள் தேனை கூட நீங்கள் தரிசனம் செய்யலாம். அவ்வாறு காலையில் எழுந்துடன் தேனை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுது. நீங்கள் மகானாகவும் சித்தராகவும் குருவாகவும் நினைத்து போற்றி வழிபடக்கூடிய நபர்களுடைய படத்தையும் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளையும் இந்த தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் அன்று நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, அதை வணங்குறீங்க, அதை ஒரு முறை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய வழிகாட்டலும் நிறைவாக இருக்கும். பொதுவாகவே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே நல்ல முறையில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் நல்ல முறையில் தான் இருக்கும். இதுதான் பெரியவங்க சொன்ன வாக்கு. இந்த தமிழ் வருடப்பிறப்பு அன்று நாம் காலையில் ஆரம்பிக்கும் போதே நமக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் செல்வத்தையும் ஆரோக்கியம் நிம்மதியும் தரக்கூடிய விஷயங்களை கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் அந்த வருடம் முழுவதும் நமக்கு சந்தோஷம் ஆரோக்கியம் வெற்றியும் என்றென்றும் நிலைத்திருக்கும். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் காலையில் எழுந்துடன் எதில் கண் வீழ்ச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.